மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. கண் நன்றாக தெரிய, காது நன்றாக கேட்க, ஞாபக மறதி வராமல் இருக்க, இளமையாக இருக்க, சிரித்து கொண்டே வாழ்வதற்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும்? உங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனை இல்லாமல் சில பிரச்சனைகளும் இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள், தலை தொடர்ந்து வலிச்சுட்டே இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம், சாப்பிட்டா செரிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு சாப்பிட்டோன்னே வாமிட் வந்துகிட்டே இருக்கும், நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான குட்டி குட்டி பிரச்சனைகள், சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், இதனுடைய விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணு தானே, ஏஜ் ஆகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு சரியாக தெரியாமல் இருக்குது. காது தானே, 70 வயசு ஆக போகுது எனக்கு, இனிமேல் காது கேட்டால் என்ன கேட்கலனா என்ன? காது தானே, சரி பரவாயில்ல, எது எடுத்தாலும் மறந்து மறந்து போயிடுறேன். வயசாகுது, என்ன வயசு? ஒரு 35 வயசு, அப்போவே ஞாபக மறதி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வயசு 45, ஆனால் என்னை பார்க்கறதுக்கு 65 வயசு மாதிரி இருக்க. அடுத்தது, என்னால் எப்போவுமே சிரிக்கவே முடியல, நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? ஒன்றுமே இல்லை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் கவனிங்க. இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓட போகுது, நல்லா கவனிங்க. கண்ணு தெரியாமல் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டது தான் காரணம். காது கேட்காம இருக்குல்ல, அதுக்கு வயசாகிடுச்சின்னு ஏற்றுக்கிட்டது தான் காரணம். ஞாபக மறதி, நமக்கு நிறைய தொல்லை, பிரச்சனை, டார்ச்சர், டென்ஷன், அதனால் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வு சொல்லுவீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க, சரிங்களா? கடவுள் ஏன்னா மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு இருந்த கண்ணு திடீர்னு தெரியாமல் போகிறதுனாலையோ, காது கேட்காம போகிறதுனாலையோ, திடீர்னு கை கால், எவ்வளோ பேருக்கு கை கால் எடுத்துக்குது திடீர்னு. இந்த மாதிரி பிரச்சனைகளாம் உங்களுக்கு யார் கொடுக்குறா? கடவுளாக வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையில் திடீர்னு கண்ணு தெரியக்கூடாதுன்னு கடவுளாக நினைக்கிறாங்க. இந்த கண்ணு இனிமேட்டு தெரிய தேவையில்ல அப்படின்னு கடவுளாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு காது கேட்கக்கூடாதுன்னு கடவுளாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபக மறதி நோய் இருக்கணும்னு கடவுளாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு திடீர்னு கை கால் இழுத்துக்கணும்னு கடவுளாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வரணும்னு சொல்லி யார் நினைக்கிறா தெரியுமா? சாத்தான். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனையும் கண்ணு தெரியாததுக்கு எப்படி சாத்தான் காரணம்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அப்படியே நல்லா கூர்ந்து கவனிங்க. பைபிளில் திருவெளிப்பாடு அந்த அதிகாரத்தில் 12வது அதிகாரம், நம்பர் என்ன? 12 அதில் 17வது வசனம், அரக்கப்பாம்பு அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து ஏசப்பாவுக்கு சான்று பகிர்ந்தவர்கள். புரியுதுங்களா என்னன்னு? கவனிங்க, இன்னொரு முறை சொல்கிறேன். அப்பெண்ணின் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. இதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். யார் அந்த பிள்ளைகள்? நம்ம தான் அந்த பிள்ளைகள். நம்ம கூட போர் தொடுக்கிறதுக்கு அரக்கப்பாம்புனா என்ன? அரக்கப்பாம்பு சாத்தான். அதை தான் இப்படி ஸ்டைலாக போட்டிருக்காங்க, அரக்கப்பாம்புன்னு சொல்லிட்டு. சாத்தான் எஞ்சிய பிள்ளைகளோடுனா நம்ம கூட தான். பாதி பேர் உத்திரஸ்தலத்துலேயும் நரக நெருப்புலையும் போய் விழுந்துட்டாங்க, புரியுதுங்களா? மீதி இருக்கிற எஞ்சிய பிள்ளைகளோடு நம்ம கூட போர் தொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த போருடைய விளைவாக தான் உங்கள் கண்ணு தெரிய மாட்டுது. அந்த போருடைய விளைவு தான் உங்கள் காது சரியாக கேட்க மாட்டுது. அந்த போருடைய விளைவு தான் உங்களுக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை வர்றது. அந்த போருடைய விளைவு தான் தலைவலி, வயிற்று வலி, வாந்தி, சாப்பிட முடியல, தூக்கம் வரல, எல்லாமே காரணம் என்னன்னு கேட்டால் அந்த போர். நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே அது எல்லா காரணத்துக்கும், எல்லா நோய்க்கும் ஒரு காரணம் சொல்கிறீங்க, வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி.
அப்போ இங்கே பைபிளில் போட்டிருக்குல்ல அரக்கப்பாம்பு போர் தொடுக்க போயிருக்குன்னு. அப்போ என்ன தான் போகிறது? அப்போ அந்த அரக்கப்பாம்பு அந்த எஞ்சிய பிள்ளைகளோடு நம் கூட என்ன போரிட்டுக்கிட்டு இருக்கு? நேராக வந்து கத்தி எடுத்து நம்மள்ட்ட சண்டை போடுதா? நீங்கள் நேராக கத்தி எடுத்து நம்ம கூட சண்டை போடுதா சாத்தான்? இல்லையே. பிரச்சனைகள். என்னது? பிரச்சனைகள். நீங்கள் நினைக்கலாம் முடி நரைச்சி போகுது, ஒன்றும் இல்லை, ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அரக்கப்பாம்போடைய போர் தொடுத்தல் தான். நீங்கள் நினைக்கலாம் சாதாரண தலைவலி தான், வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படி தான் என் தலை எப்போ பார்த்தாலும் வலிச்சிட்டே இருக்கும், தண்ணி கோர்த்து வச்சு தலையில் தண்ணி ஊற்றுனேன் அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு. கிடையாது. அரக்கப்பாம்புடைய போர் தொடுத்தல். நல்லா வண்டியில் போயிட்டுருக்காங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு, செத்து போயிடுறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? கடவுளை அவங்கள பிடிச்சி பஸ்ஸில் தள்ளினாங்க, கடவுளை அவங்கள பிடிச்சி வண்டியில் தள்ளினாங்க. அரக்கப்பாம்பு போர் தொடுத்தல். நம்ம அன்னையோடைய பாதுகாப்பை நாடாத நேரத்தில், புரியுதுங்களா, நாடாத நேரத்தில் யார் வந்து அன்னையோடைய பாதுகாப்பை நாடலையோ அவங்கள அரக்கப்பாம்பு போரிட்டு பிடிச்சி தள்ளி விடுது. ஆனால் வரவங்களாம் வந்து அழறவங்க என்ன சொல்லிடுவாங்க? ஏன் தான் கடவுளே எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை நடக்குதோ, கடவுளுக்கு கண் இல்லையா, பார்க்கவே இல்லையா கடவுள், இவங்களை காப்பாற்றணும்னு தோணலையான்னு. நம்ம கடவுளுடைய பாதுகாப்பையும் தேவனையின் பாதுகாப்பையும் நம்ம நாடாததுனால எப்போ நீங்கள் அன்னையின் பாதுகாப்பை நாடாத நேரம் எப்போன்னு பார்த்து உங்களை பிடிச்சி தள்ளுது. ஏன்னா இங்கே தான் போர் நடந்துட்டுருக்கே, தெளிவாக போட்டிருக்காங்களே. அரக்கப்பாம்பு அப்பெண்ணின் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. நம்ம தான் அந்த எஞ்சிய பிள்ளைகள். அதனால் உங்களுக்கு நடந்துகிட்ருக்க ஒரு சின்ன விஷயத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தூசி அளவுக்கு ஒரு பிரச்சனை, நல்லா ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு மண் கண்ணில் படுது, வண்டி ஓட்டும் போது ஒரு மண் கண்ணில் படுது, அதை உடனே ஏதோ சாதாரண மண் பறந்து வந்து என் கண்ணில் பட்டுருச்சின்னு நீங்கள் நினைக்காம மண்ணை அள்ளி என் கண்ணில் போட்டது சாத்தான்னு அது மேலே பழிய போடுங்க. நீங்கள் அது மேலே பழிய போட்டிங்கன்னா நீங்கள் அது பண்ணது தப்புன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சாத்தான் ஓடிடும். இல்லை முன்னாடி இதுக்கு ஒரு மண் லாரி போச்சு, அந்த மண் வந்து கண்ணில் தானாகவே பறந்து வந்து என் கண்ணில் பட்டுருச்சு, அதனால தான் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு நீங்களே ஒரு பதில் சொல்லும்போது உங்களை காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஒரு சின்ன பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனையை என் குடும்பத்தில் ஏற்படுத்தினது சாத்தான்னு அது மேலே பழிய போடுங்க. சாத்தான்னு எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பயே அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை. சாத்தான் தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துச்சின்னு நீங்கள் நினைக்காம இருந்தால் அந்த பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். என்னன்னு கேட்டால் அதை வழியாக அடுத்துன்னு சொல்லி உங்களை பிரச்சனையை போட்டு குழப்பி உங்களை ஜபம் பக்கம் இழுத்துட்டு போக விடாமல் பண்ணும். இதுதான் அதோடைய கான்செப்டு. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, வண்டியில் பெட்ரோல் போட மறந்துட்டீங்க, பாதி ரோட்டில் நிற்கிறீங்க பெட்ரோல் இல்லாமல். அப்போ கூட நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மேலே தப்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெட்ரோல் போட மறக்க வச்சது சாத்தான்னு சொல்லுங்கள். இந்த சாத்தான் தான் என் பெட்ரோல் போட, நான் வண்டியில் பெட்ரோல் போட மறக்க வச்சிச்சு, இந்த சாத்தான் தான் நான் முக்கியமான எடுத்துகிட்டு போக வேண்டிய ஃபைலை எடுத்துகிட்டு போக விடாமல் மறக்க வச்சிடுச்சு, இந்த சாத்தான் தான் இன்றைக்கி என்னை வழுக்கி விட வச்சு கீழே விழ வச்சிச்சு, எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சாத்தான் தான், அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சாத்தான் தான் சொல்லி சாத்தானை ஒரு முறையும் நீங்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சாத்தான் அவமானப்படுத்தப்படுகிறது. சாத்தானை பயப்படக்கூடாது. பைபிள் என்ன போட்டிருக்கு? சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி போடுன்னு போட்டிருக்கு. அதை விட்டுட்டு சாத்தான் மேலே குறை சொல்கிறதுக்கே நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எப்போ வந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிறீங்களோ, என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் நீ தான் ஏற்படுத்தினியா, என் மனைவிக்கும் எனக்கும் சண்டையை நீ தான் ஏற்படுத்தினியா, என் கணவருக்கும் எனக்கும் சண்டையை நீ தான் ஏற்படுத்தினியா, என் பிள்ளைகள் மதிக்காமல் போகிறதுக்கு நீ தான் காரணமா, என்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருப்பதுக்கு நீ தான் காரணமா, அவங்க செல்ஃபோனுக்கு அடிமையாக இருப்பதுக்கு நீ தான் காரணமா, என் பொண்ணு நான் சொல்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுது, அதுக்கு நீ தான் காரணமா, என் பையன் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு கெட்ட எண்ணம் கொண்ட பொண்ணு, அந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் போடுறியா? ஒரு சின்ன விஷயத்துக்கும் சாத்தான் மேலே பழிய சுமத்துங்கள். சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போயிடும். வெற்றி அடைய இதுதான் சிறப்பான வழி. சரிங்களா? என்னடா இந்த பொண்ணு நிறைய சாத்தானை பற்றி பேசுதுன்னு நினைக்காதீங்க. சாத்தானை அடித்து விரட்டுனாதான் வீட்டில் மகிழ்ச்சி திரும்பி வரும்.
ஏன்னா கடவுள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க சொல்லியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் சிரிக்காமல், உங்களை சிரிக்க விடாமல் குட்டி குட்டி பிரச்சனையாக அடுத்தது 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 மேலே மேலே அப்படியே தூக்கி 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 வச்ச உடனேயே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் தலைமையில் இருக்கிற பிரச்சனைகளை பெரிய விஷயமாக பார்க்குறீங்க. உங்கள் சந்தோஷம் அழிக்கப்பட்டுருச்சு, அதை நீங்கள் பார்க்கவே இல்லை. புரியுதுங்களா? பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு யோசிக்காமே விட்டுட்டீங்க. கடவுள் மகிழ்ச்சியாய் வாழ சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சியை கெடுக்கும் சாத்தானை அடித்து விரட்டுவோம். ஓகே, அடுத்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு வர எந்த பிரச்சனைக்கும் கடவுள் காரணம் கிடையாது, நீங்களும் காரணம் கிடையாது. யார் காரணம்? எல்லா பிரச்சனைக்கும் சாத்தான் காரணம். ரெண்டாவது, இதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு, சின்ன சின்ன விஷயம் நான் சொன்னது. அடுத்தது பெரிய லெவலுக்கு போவோம். எவ்வளோ பேருக்கு கேன்சர், அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போய் பாருங்களேன். ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே சிரிக்க முடியல. இன்னொன்று சொல்லுது சாத்தான், அதாவது ஃபேமிலி நோய் மாதிரி அப்படியே க்ரியேட் பண்ணுது. சுகரு அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா சுகரு, அப்போ உனக்கும் வரும், இப்போலேருந்தே உடம்ப பார்த்துக்க. புரியுதுங்களா? சுகரை அப்பாவுக்கு ஏற்படுத்தினதே சாத்தான் தான், அம்மாவுக்கு ஏற்படுத்தினதும் சாத்தான் தான், உனக்கும் வரும்னு சொல்கிறதும் சாத்தான் தான். புரியுதுங்களா? மனிதர்களாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம அத்தை கூட சொல்லியிருக்கலாம், மாமா கூட சொல்லியிருக்கலாம், சித்தி சொல்லியிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய வாயிலிருந்து பேசியது சாத்தான் அப்படின்னு சொல்லி உணருங்க. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம், ஜெபிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை குறை கூறுறதை முதல்ல நிறுத்துங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், தப்பு பண்ணவங்களா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் பைபிளில் அது எல்லாமே டீப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த டீப்பாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. குறை கூறாதீர்கள்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்மளால் டீப்பாக புரிஞ்சிக்க முடியல. ஏன்னு கேட்டால் அதை எல்லாத்தையுமே, எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்தினது. புரியுதுங்களா? எல்லா பிரச்சனையும் மனிதர்கள் வடிவத்தில், மற்ற மனிதர்கள் வடிவத்தில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினது சாத்தான். இதை மட்டும் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் மேலேயும் கோபம் ஃபஸ்ட்டு வராது, பாவதான் பட தோணும். புரியுதுங்களா? பாவப்படுங்க. ஒருத்தவங்க டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நின்றுட்டுருக்காங்களா, அவங்க இன்னும் புரிஞ்சிக்கலையே, கடவுளை இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சி அவங்க மேலே பாவப்படுங்க, இரக்கப்படுங்க. அவங்க யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம். புரியுதுங்களா? உங்களுடைய ஆத்துமத்தை முதல்ல காப்பாற்றுங்க. இது வந்து போர். மறுபடியும் சொல்கிறேன், அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அப்போ என்ன நடந்துட்டுருக்கு? போர் நடந்துட்டுருக்குங்க. நடந்துட்டுருக்கிறது போருன்னே தெரியாமல் வர நோய், எல்லா பிரச்சனைகள், தீமைகள், ஆபத்துகள். அவன் வண்டி ஒழுங்காக ஓட்டலை, அதனால தான் அவன் போய் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. புரியுதுங்களா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சாத்தான் தான். அவன் வண்டி ஒழுங்காக ஓட்டினானோ ஓட்டலையோ அது நம்மளுக்கு தேவையில்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சாத்தான் தான் சொல்லி பழியை தூக்கி சாத்தான் மேலே நீங்கள் எப்போ போடுறீங்களோ, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? சாத்தானை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பயப்படக்கூடாது. சரியா? ஏன்னு கேட்டால் நம்ம எதிர்த்து நின்னாதான் நம்மளுக்கு உதவி செய்ய நம்ம தூதர்கள் நிற்பாங்க. நீங்கள் அதுக்கு கும்பிட்ற சாமி பயந்து போனால் அதை அடிக்க நீங்கள் குனிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி என்ன பண்ணும்? என்னெல்லாம் கொடுமை பண்ணணுமோ அவ்வளோ கொடுமையும் பண்ணி கடைசியாக சாகடிச்சு ஏன்டா அந்த உலகத்தில் பிறந்தோன்னு நம்மளை சொல்ல வச்சு கடவுளை தூட்ட வைக்கும். புரியுதுங்களா? எல்லா பழி பாவங்களையும் செய்கிறது சாத்தான். போருன்னு சொல்கிறதுனால எல்லா பழி பாவங்களையும் செய்கிறது சாத்தான். ஆனால் என்ன பண்ணுது? மனிதர்களுடைய வாயின் வழியாக கடவுளை, என்னாப்பா கடவுளுக்கு கண் இருக்கா, ஏன்ப்பா இப்படிலாம் நடக்குது, ஏன் சாமி எங்கள் குடும்பத்தை இப்படிலாம் நடக்க விடுறீங்க, எல்லா பழி பாவத்தையும் சாத்தான் செஞ்சு விட்டு மனிதர்கள் வழியாக நீங்கள் கடவுளை திட்டும்போது அது மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறது. இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாரெல்லாம் கடவுளை திட்டுறீங்களோ மிகப்பெரிய பாவம் வந்து நம்மளை சூழ்ந்துக்கிறது. அந்த பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும், கடவுள் செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அம்மாவுடைய துணை இல்லாமல், தேவத்தாயின் துணை இல்லாமல்
நம்மளால் எந்த செயலும் பூமியில் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் எல்லா புனிதர்கள், இப்போ அந்தோனியாரப்பா சொல்கிறோம் புனிதர்கள், அந்த மாதிரி எவ்வளோ புனிதர்கள் இருக்காங்க. அந்த அனைத்து புனிதர்களும், உலகத்தில் உள்ள அனைத்து புனிதர்களும் நமக்காக வேண்டுதலுக்கு பதிலாக தேவத்தாய் பிதாவை நோக்கி விடுற ஒரு பெருமூச்சு உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ தேவத்தாய் இல்லாமல் எந்த செயலும் நடக்காது. நொடிக்கு நொடி தேவத்தாயை கூப்பிட்டுட்டே இருங்க. அதாவது சில பேர் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கான்செப்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜபம்லாம் வந்து வயசானவங்களுக்கு உரியதாக போயிடுச்சு. ஜபம் யாருக்கு உண்டானதாக போயிடுச்சு? வயதானவர்களுக்கு உண்டானதாக போயிடுச்சு. ஜபம் பண்ணி வயதானவர்களாக நல்லா தான் இருக்காங்க. உங்களுடைய நிலமையில என்ன நினச்சி பாருங்கள். எவ்வளோ குழப்பத்தில், மண்டை காயிற குழப்பத்தில் கிடக்குறீங்க. நினச்சி பாருங்கள், உங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நினச்சி பாருங்களேன். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி பாருங்களேன். அதுக்கு அவங்கள மாதிரியே ஜபம் பண்ணிட்டு போயிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் மாட்டுக்கு. புரியுதுங்களா? அவங்கள மாதிரியே ஜபம் பண்ணியிருந்தா மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. அவங்களாம் வயசானவங்களாம் நல்லா தான் நடக்கிறாங்க. அவங்க கை காலெலாம் பாதி பேர் நல்லா தான் நடந்துட்டுருக்காங்க. உங்களால் முடியுதா? வேணுன்னா உங்களுக்கு ஏஜ் வேணும்னா கம்மியாக இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா? சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கீங்களா? என் கணவர் குடித்து கொண்டே இருக்கிறார், நீங்கள் எப்படி சிரிப்பீங்க? என் கணவர் மற்ற பெண்களுடன் பேசி கொண்டிருக்கிறார், நீங்கள் எப்படி சிரிப்பீங்க? என் பிள்ளைகள் வந்து படிக்கவும் மாட்டுது, ஜெபிக்கவும் மாட்டுது, எந்த செயலையும் உருப்படியாக செய்யவும் மாட்டுது. சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன தேவை? அவங்களுக்கு என்னங்க தேவை? அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சாத்தானை அடித்து விரட்டுறதுக்கு உங்களுடைய விசுவாசம் தேவை. எப்படி அந்த விசுவாசத்தை கொண்டு வரணும்னா, தொல்லை பண்ணுறது சாத்தான், வெளியே போன்னு சொல்லுங்கள். சாத்தானை பார்த்து, என் குடும்பத்தை குழப்பிக் கொண்டிருக்கிற சாத்தானை வெளியே போன்னு சொல்லுங்கள். மாவீரன் மிக்கேலே, என் குடும்பத்தாரை தொல்லை பண்ணும் சாத்தானை உமது வாளால் வெட்டுங்கள். மாவீரன் மிக்கேலே, மிக்கேல் தூதர் பார்த்துருப்பீங்க, தேரில் வருவாங்க, எப்பயுமே ஒரு வாள் வச்சுருப்பாங்க கையில். கூப்பிடுங்க. அவங்களையெல்லாம் நம்ம கூப்பிடுறதுக்காக தான் அவங்களாம் விண்ணகத்திலேருந்து மன்னகம் வந்து நம்மளுக்காக தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்காங்க. சில பேர் தேர் தூக்குறாங்க. அதையே நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, பிதா கடவுள் தேவதாய விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராக்கினியாக விண்ணக அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. நம்ம சாதா ஒரு 10 அடி தான் தேவதாயை தேரில் வச்சு தூக்கிட்டு போகிறோம். அந்த அம்மாவை கூட மகிமைப்படுத்தாத எவ்வளோ பேர் இருக்கீங்க. சின்ன சின்ன செயல்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி சாத்தானை எதிர்த்து நிற்கிறது, எப்படி தேவதாயை மகிமைப்படுத்துறதுன்னு சொல்லி. தேர் எங்கே தூக்குறாங்களோ அந்த இடத்துல போய் குழந்தைங்களே தேர் தூக்குறதுக்கு விடுங்க. அவங்களுக்கு ஹைட்டு பத்தலைன்னா நீங்கள் தூக்குங்க, சரிங்களா? தேர் தூக்கிட்டு போனாங்கன்னா பின்னாடியே நீங்கள் போங்க. ஏன்னா தேவதாய் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல. விசுவாசம் எப்படி தான் வரும்? விசுவாசம் எப்படி தான் வரும்? ஒரு உயர் அதிகாரி, ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான பர்சன் இருக்காங்கன்னு சொன்னால் பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாலே அந்த இடம் வந்து எப்படி ஆகுது, சந்தக்கடை மாதிரி எப்படி அவ்வளோ மக்கள் கூடுறாங்க. தேவதாயோடைய தேரப்போ எவ்வளோ பேர் ஒரு ஓரமாக நின்றுலாம் பார்க்குறீங்க. அதே அந்த இடத்துல ஒரு சினிமா ஆக்டர்ஸ் வரான்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஓடுவீங்க? அதனால் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. தேவதாயை மகிமைப்படுத்துங்க, புனிதர்களை மகிமைப்படுத்துங்க. நான் அந்தோனியாரை கும்பிட்டு ஜபஸ்தியாரை கும்பிடலாமா? நான் சுவாமிநாதரை கும்பிட்டு ஆலன் ரோச்சை கும்பிடலாமா? நான் டோமினிக் சாவியை கும்பிட்டுட்டு மரிய பியாங்கியை கும்பிடலாமா? நான் மரிய மதுரை அம்மாவை கும்பிட்டுட்டு கேத்ரின் அம்மாவை கும்பிடலாமா? உங்கள் சந்தேகங்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி முதல்ல குப்பையில் போடுங்க, சரிங்களா? அவங்க புனிதர்கள் அத்தனை பேரும் ஏசப்பாவுக்காக தான் உயிர் விட்டாங்க. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஏதோ தனியாக எந்த இதுவும் பண்ணலை. ஒவ்வொருத்தவங்களும் அந்தோனியாரப்பாலாம் பைபிளை எடுத்துக்கிட்டு செருப்பு காலில் போட்டிருந்தாங்களோ போடலையான்னு தெரியலையே, நாடு விட்டு நாடு இல்லை நடந்தே போயிருக்காங்க. திடீர்னு நடுவில் செருப்பு பிச்சை இருந்துச்சுன்னு சொன்னால் வெறுங்காலோடு தான் நடந்து போயிருப்பாங்க. எத்தனை செட்டு ட்ரெஸ்ஸு தூக்கிட்டு போட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சாப்பாடு அவங்க பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, புரியுதுங்களா? கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு தான் அவங்களாம் அவங்களுடைய வழி பயணத்தை தொடர்ந்தாங்க. எதுக்காக? ஒருத்தவங்களுக்கு பைபிளை பற்றி சொல்கிறதுக்காக. எவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பார் தெரியுமா அந்தோனியாரப்பா? அந்த கோவத்தில் தான் மனிதர்கள் யாருமே கேட்கல,
கடவுளை பற்றி பேசுகிறத மனிதர்கள் யாருமே கேட்க விரும்பலன்னு அந்த கோவத்தில் தான் அந்தோனியாரப்பா கடற்கரைக்கு வந்து மீனை பார்த்து, மீனை வெளியில் வா, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி சொல்கிறத நீ காது கொடுத்து கேளு அப்படின்னு சொன்னோடனே தான் மீன்கள் எல்லாம் வெளியில் வந்து காது கொடுத்து கேட்டுச்சான் அந்தோனியாரப்பா பைபிளை பற்றி சொல்கிறத. என்ன எடுத்துரைச்சார்? மறைநூல் வல்லுனர். அந்தோனியார் யார்? மறைநூல் வல்லுனர். பைபிளில் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா பைபிள், அதே பைபிளை தான் அந்தோனியாரப்பா கையில் தூக்கிட்டு நடந்தது. அதே பைபிள் தான், அதில் இருக்கிற அதே வார்த்தைகளை தான் அந்தோனியாரப்பா உலக மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் நடந்தே போனாங்க. 33 வயசுலலாம் செத்து போயிட்டாங்கன்னா அவர் விண்ணக பொண்ணு விருப்பப்பட்டு தான் விண்ணக போயிருக்காங்க. அந்த கால்கள் நடந்து நடந்து ஆண்டவரை பற்றி பேசுறதுக்காக நடந்து நடந்து எப்படி ஓடி போயிருக்கு பாருங்கள். அந்தோனியாருக்கு கட்டளையே போட்டாங்களாம், அவங்களுடைய அதிகாரி கட்டளையே போட்டாங்களாம், ஒரு நாளைக்கு 13 புதுமம் தான் செய்யணும்னு சொல்லி, அதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது அந்தோனி அப்படின்னு சொல்லி கட்டளையே போட்டாங்களாம். அப்போ எவ்வளோ சக்தி உள்ளவங்க பாருங்கள். என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைச்சாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை முதல்ல காதில் கேட்குறீங்க? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அட்லீஸ்ட் பசங்களெல்லாம் விடுங்கங்க, சரிங்களா? சின்ன பசங்களை நீங்கள் திருத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல திருந்துங்க. நீங்கள் பைபிள் ரீடிங் டெய்லிக்கும் ஒரே ஒரு வார்த்தையாச்சும் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க? ஒரு 4 லைன் வாசிக்கிறீங்களா? நீங்கள் வாசிக்க தான் இந்த பைபிள் வாசித்தா ஒரு புண்ணிய பேறுபலன் கிடைக்கும். ஜோமால ஜெபிச்சா ஒரு புண்ணிய பேறுபலன் கிடைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் முதல்ல பெரியவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக புண்ணிய பேறுபலன்கள் நிறைய வீடு நிறைஞ்ச பிறகு குழந்தைகளும் பின்பற்றுவாங்க, சரிங்களா? அதனால் இப்போ மொத்தமாக என்ன சொல்ல வரேன்னா, எந்த சின்ன கான்செப்ட்டு வீட்டில் எந்த குட்டி பிரச்சனை, கண்ணு தெரியல, காது கேட்கல, சின்ன சின்ன பிரச்சனைகள், வயிற்று வலி, தூக்கம் இல்லை, தலைவலி, மண்டை நோவு தெரியல, ஒரே டார்ச்சராக இருக்குது, குழப்பமாக இருக்குது, முட்டி வலி, கால் முட்டி வலி, எவ்வளோ பேருக்கு முட்டி வலி, நடக்க முடியல, வயசு 60 வயசு ஆகிடுச்சு, பரவாயில்ல, என் இதயம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டிக் கொள்ளும், இந்த வார்த்தையை சொல்லி சூப்பராக நடந்துட்டு போங்க. புரியுதுங்களா? தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இதே ஆண்டவரை அன்பு செய்யணும்னு நீங்கள் வேண்ட உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறது சாத்தான்னு நீங்கள் உணர்ந்து என் முட்டியை வலிக்க வச்சு என்னை கோயிலுக்கு நடக்க விடாமல் பண்ணுற சாத்தானை உமது வாளால் வெட்டுங்க. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக முடியாமல் இருக்காங்க தெரியுமா? என்னை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு என்னை போக விடாமல் தடுக்கிற சாத்தானை உமது வாளால் வெட்டுங்க. மாவீரன் மிக்கேலே, மாவீரன் ரஃபேலே, மாவீரன் கப்ரேலே, யாரை வேணாலும் கூப்பிடுங்க. எல்லாருமே கடவுளுக்காக நிற்கிறவங்க. புரியுதுங்களா? எல்லா பிரச்சனையுமே நீங்களே தீர்க்கலாம். மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.